இன்னைக்கு என்ன செய்ய போறேன்னா நெத்திலி செய்ய போறேன். நெத்திலி நல்லா வாஷ் பண்ணி வச்சிருக்கேன். நான் 1/2 ஸ்பூன் உப்பு போட போறேன். 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள், சிக்கன் 65 மசாலா ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பெப்பர் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. கரம் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அரிசி மாவு வந்து ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. முறுமுறுன்னு வரும். அரிசி மாவு போட்டாவே எப்பவும் முறுமுறுன்னு வரும். தனி மிளகாய் தூள் வந்து ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. நான் காரத்துக்காக போடுறேன். தனி மிளகாய் தூள் போட்டுக்கோங்க. அதுவும் போட்டு எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அது அப்படியே நம்ம விட்டுறணும். நல்லா அது வந்து மசாலாலாம் நல்லா ஊறி இருக்கணும். நல்லா ஊறினாதான் நல்லா டேஸ்டாவும் வரும், நல்லா இருக்கும். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், அந்த மாதிரி வச்சிருங்க. இப்போ கடாய் வந்து ஊறிடுச்சு. கடாய் வச்சிடலாம் அடுப்புல. பாருங்க, ஒரு 1/2 hour ஆயிடுச்சு. 1/2 hour ஆனதுக்கு அப்புறம் தான் நான் கடாய் வச்சிருக்கேன். எண்ணெய் எவ்வளவு தேவையானது ஊத்திக்கோங்க. நல்லா சூடாகட்டும். எண்ணெய் சூடானதான் நீங்க மீன் போட்டா அந்த பிரிஞ்சு வராது. எண்ணெய் சூடாகும் போதே நீங்க போட்டுட்டீங்கன்னா மசாலா தனித்தனியா ஆயிடும். எண்ணெய் நல்லா சூடாகணும். பாருங்க, மசாலா வந்து நான் ஊற வச்சிருந்தேன், அது எப்படி இருக்குன்னு பாருங்க. நல்லா ஊறி நல்லா இந்த மாதிரி ஆயிருக்கு பாருங்க. சும்மா தனித்தனியா போடுங்க, எல்லாம் ஒட்டிக்கும். சும்மா ஒன்னு தனித்தனியா போடணும். லைட்டா அது கொஞ்சம் பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் தான் லைட்டா நம்ம இப்படி பாருங்க, பொரிஞ்சிருச்சு பாருங்க. நல்லா இந்த ஃப்ரை ஆனதுக்கு அப்புறம் தான் நம்ம எடுக்கணும். நல்லா முறுமுறுன்னு வரும். ஏன்னா நம்ம அரிசி மாவு போட்டதுனாலயே முறுமுறுன்னு வந்துடும். அது ஒட்டாது எண்ணெயில எதுவுமே. பாருங்க, எதுவுமே கீழே எதுவுமே ஒட்டல. அப்படி தனித்தனியா சூப்பரா வந்திருக்கு பாருங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கலக்கி விடுங்க. பொரிஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளவுதான், இப்ப எடுக்க வேண்டியதுதான், முடிஞ்சிருச்சு. நான் வந்து நான் தட்டில போட்டு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி பொரிஞ்சு சூப்பரா வந்திருக்கு பாருங்க. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி செஞ்சு பாருங்க, சூப்பரா இருக்கும்.